மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. எலி வழக்கமாக ட்ரெஸ் இல்லாமல் அம்மனமாக தான் ஓடும். திடீர்னு அந்த எலிக்கு ஒரு ஜட்டியை போட்டு ஒரு சட்டையை போட்டு அந்த எலி ஓடுதுன்னா ஏண்டா ஓடுதுன்னு நம்ம பார்ப்போம்ல. வழக்கமாக எலி சாதாரணமாக ஓடுச்சுன்னா சிக்கல் இல்லை. இப்படி ஏதாவது வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணுச்சுன்னா இது ஏன் சம்மந்தமே இல்லாமல் போகுது, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை யாரோ ஆப்ரேட் பண்ணுறாங்க, இல்லை இது வளர்ப்பு எலி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம்ல. அந்த மாதிரி ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம எதிர்கட்சியில் இருக்கிறவர் திடீர்னு பயங்கரமா பாராட்டு மழையை பொழிஞ்சிருக்காரு நம்ம சோசப் விஜய் அவர்களுக்கு. நம்ம முதலமைச்சர் இருக்காருல, சோசப் விஜய்க்கு திடீர்னு பயங்கர பாராட்டு பத்திரம் போல நீளத்துக்கு வாசித்து தள்ளியிருக்காரு. இதுவரை இல்லாத அளவுக்கு 46 வருஷமா நாங்க கேட்டு 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 பார்த்து எதுவுமே நடக்கல. இப்போ வந்த உடனே உடனடியாக நீங்க அந்த நான் என்ன வார்த்தையை எதிர்பார்த்தனோ அதே வார்த்தையை இந்த ஆளுநர் உரையில சொல்லிட்டீங்களே, நீங்க அல்லவா மிகப்பெரிய முதலமைச்சர், நீங்க அல்லவா மிகப்பெரிய சமூக நீதி போர் காவலன் அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாரு. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மைதான். 40 வருஷத்துக்கு கனவு அப்பா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறி கையில டேட்டுவெல்லாம் காமிச்சார்ல, அக்னி சட்டி டேட்டுவெல்லாம் காமிச்சார்ல ஒருத்தர், வேற யாரும் கிடையாது, முன்னாள் மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பாமகவுடைய தலைவர் அன்புமணி தான். ஏன்னா அவன் அப்பா ராமதாஸ்னு பேரை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அன்புமணி, அதோட நம்ம நிறுத்திக்கலாம். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய நீண்ட ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்காரு, ஒரு நீண்ட தகவலை ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன தகவல் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஆளுநர் உரையில ஒரு முக்கியமான நிறைய படிச்சாரு ஆளுநர். அதுல முக்கியமா ஒரு விஷயத்த படிச்சாரு. அது என்ன படிச்சாருன்னு சொல்றேன், அப்பதான் அது என்னன்னு உங்களுக்கு புரியும். அவர் என்ன படிச்சாரு அப்படின்னா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பது உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து விரைவாக செய்து முடிக்க நாம் ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாவேக அரசனுடைய கொள்கை விளக்க விஷயத்தை அவர் ஆளுநர் அவர்கள் படிச்சார். இதுல ஒன்றிய அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு முடிஞ்ச பின்னாடி தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு காஸ்ட் சர்வே, சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, அந்த கணக்கெடுப்பு அப்படின்றத மாநில அரசு நடத்த முடியாது. அது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அவங்க தான் அதை நம்ம நடத்த முடியும். ஆனால் அதுக்கு இடையிலேயே கேஸ்ட் சர்வேன்னா ஆய்வு, அது நீங்க கண்டிப்பாக யார் நடத்தலாம்னா மாநில அரசு நடத்தலாம். அது என்னன்னா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கேஸ்ட் சர்வே என்ற ஆய்வு மாநில அரசு நடத்தலாம். அதை ஈஸியா இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசு கூட அதை நடத்த முடியும். ஆனா அதை நடத்துறாங்களா அப்படின்னா, அதற்கு இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, நம்ம ஜோசப் விஜய் இந்த இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் இணைந்து நடத்தி முடிச்ச பின்னாடி நம்ம மாநில அரசு செய்யக்கூடிய அந்த ஆய்வை காஸ்ட் சர்வே நாம செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு தான் 46 வருஷமா நான் பல பேர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். நாங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்கோம். பாமக உருவான காலத்துல இருந்து இந்த கோரிக்கையை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அது நிறைவேற்றப்படாமையே இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் ஒரு முதலமைச்சர் வரும்போதும் போய் நான் கடிதம் கொடுப்பேன், கோரிக்கை மனு கொடுப்பேன். ஆனா கடந்த முறை ஸ்டாலின் கிட்ட கூட கொடுத்தேன், எதுவுமே செய்யல. நான் என் வீட்டுக்கு, இப்ப நம்ம அன்புமணி வீட்டுக்கு போனார், சோசப் விஜய் முதல்வர் ஆன பிறகு எல்லா வீட்டுக்கும் போனார்ல, அப்ப அன்புமணி வீட்டுக்கும் போனார். அப்ப இந்த கோரிக்கை அவர் சொன்னாராம், இந்த கோரிக்கையை நீங்க நிறைவேற்றி தரணும்னு கேட்டாராம். அது அப்படியே சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி சர்வே அப்படின்ற வார்த்தையை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம், உண்மையான ஒரு பெரிய ரெவல்யூஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஆனா இப்ப நமக்கு என்ன கேள்வி இங்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துற விஷயங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் நடத்தணும். அந்த சமூக நீதி சர்வேன்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்ட் சர்வே இருக்குல்ல, ஆய்வு, இந்த ஆய்வை மாநில அரசு நடத்தலாம். இந்த மாநில அரசு நடத்தலாம் அப்படின்றத எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியுது தெரியலன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஜோசப் விஜய் இருக்காருல்ல, முதலமைச்சர் ஜோசப் விஜய், அவரு தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரங்கள்ல போனாரு, பயங்கரமா திமுக தீய சக்தி அப்படின்னு கொந்தளிச்சார்ல. இப்ப பல ஊர்களில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாநில அரசு நினைச்சா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியும்,
ஒன்றிய அரசாங்கம் நடத்த தடுக்கிற அல்லது நடத்த தயங்குற அந்த விஷயத்த இவங்க லேட் பண்ணாம அட்லீஸ்ட் நீங்க கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்துறதுன்னா அது அவங்க நடத்தட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேஸ்ட் சர்வே, அந்த ஆய்வை, சமூக நீதி ஆய்வை, சமூக நீதி சர்வேவை மாநில அரசே பண்ணலாமே. அதற்கு ஒன்றிய அரசாங்கோட அனுமதி தேவையில்லையே, அது உங்க கையில தானே இருக்கு. அதை செய்ய ஏன் வந்து ஸ்டாலின் அங்கிள் ஏன் தயங்குறீங்க, ஸ்டாலின் சார் ஏன் தயங்குறீங்க அப்படின்னு பயங்கரமா பொங்குனாரு. அந்த பொங்கல் புளியோதரெல்லாம் அப்போ தேர்தலுக்கு முன்பாக நிறைய ஒரு ஆக்கி போட்டார்ல. இப்ப என்னடா சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் பொங்கலுக்கு முன்னாடி, அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி, அதெல்லாம் புளியோதரைக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஆட்சி அதிகாரம் இவர் கையில வந்துருச்சு. யார் கையில? நம்ம சோசப் விஜய் கையில வந்துருச்சு. அப்போ இவர் கையில வந்துருச்சு இல்ல. அப்ப இவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு? மாநில அரசே நடத்தலாமே ஸ்டாலின் அங்கிள், மாநில அரசே நடத்தலாமே ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னவர், இப்போ மாநில அரசே நடத்தலாமே சிஎம் விஜய் சார், மாநில அரசே நடத்தலாமே பொட்டு அங்கிள் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? யாரோன்னா கேட்கலாமே. அப்ப அந்த வாரத்தை மட்டும் இப்ப நீங்க வந்து ஒன்றிய அரசு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க. ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பின்னாடி, ஒன்றிய அரசு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தின பின்னாடி அப்புறம் இவர் வந்து கேஸ்ட் சர்வே நடத்துவாராம். நடா இது அநியாயமா இருக்கு. ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசும்போது சொன்ன அதே விஷயம் இப்ப உங்களுக்கு அதிகாரம் வந்துருச்சு, நீங்க செய்ய வேண்டியது தானே. இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. இப்ப செய்வதற்கு தயாரா இல்ல சோசப் விஜய். அதுக்குள்ள நம்மாளு யாரு? நம்ம அன்புமணி அப்படியே முன்னாடி வந்து திடீர்னு பயங்கரமா பொங்கி அப்படியே புலகாயுத அடைஞ்சு பயங்கரமா சோசப் விஜயை பாராட்டுறாரு. எதுக்குடா பாராட்டுறாரு? அப்படி எதுவும் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லையே, வேற ஏதோ ஒன்று விஷயம் இருக்கு. நான் ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்ன பாருங்க, ஏன்டா வந்து ஜட்டி போட்டுக்கிட்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எலி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. திடீர்னு விரியா உள்ள குறுக்க மறுக்க பிரேக் பிடிக்காத சைக்கிள் எடுத்து ஓட்டுறாருன்னு பார்த்தா நம்ம சகோதரி சௌமியா அன்புமணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அலுவல் ஆய்வுக்குழுல ஒரு மெம்பரா போட்டிருக்காங்க. சட்டமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வுக்குழுல அவங்கள ஒரு மெம்பரா போட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவெல்லாம் கொடுக்கல, அவங்க எதிர்கட்சியில இருக்காங்க. அதாவது எதிர்கட்சி கூட கிடையாது, மற்றும் சிலர், அந்த மற்றும் சிலரோடு இருக்கிற கட்சியில இருந்து நின்று ஜெயிச்சவங்க. அவங்கள இந்த வந்து அலுவல் ஆய்வுக்குழுல போட்ட ஒரு உறுப்பினரா போட்ட உடனே அவங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுத்துட்ட உடனே அவங்க வந்து இது இப்பதான் வெளியில தெரியுது. ஆக்சுவலா இது ஏற்கனவே நம்ம அன்புமணி அவருக்கு தெரியும். அவரு தான் கோரிக்கை விட்டுருக்காருல, கோரிக்கை விடும் போதே அவர் இன்னும் கொஞ்சம் விட்டாங்க, அவர் போய் தனியா சப்போர்ட் பண்ணி மந்திரியா கூட ஆயிருப்பார், அவங்க மனைவியை மந்திரியா கூட ஆக்கியிருப்பாரு. என்னமோ காரணம் ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கல போல இருக்கு. ஏன்னா இவர் பாஜகவோட கண்ட்ரோல்ல இருக்கிறவர். பாஜக மேல வந்து நூல் பிடிச்ச பொம்மலாட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? பொம்மலாட்டம் வந்து ஒரு ஆள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா விரல்லையும் வந்து ஒயர் கட்டியிருப்பாங்க, நூல் கட்டி கீழே பொம்மை இருக்கும். அவங்க விரலை அசைக்க அசைக்க அதுக்கு ஏற்ற மாதிரி பொம்மையை கீழே ஆடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம அன்புமணி வந்து மொத்தமா முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்காரு. பாட்டியாலா கோர்ட்ல கேஸ் இருக்கு, நிறைய பஞ்சாயத்து இருக்கு. அவர் மந்திரியா இருந்த காலகட்டத்தில் அந்த மருத்துவ கல்லூரிகள் அமைஞ்ச விஷயத்துல, பல மருத்துவ கட்டமைப்புகளை உருவாக்கின விஷயத்துல, பர்மிஷன் கொடுத்த விஷயத்துல அப்படின்னு ஏராளமான பணங்களை கோடி கோடியா லஞ்சம் வாங்கினாருன்னு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. யோகிய சிகாமணிலாம் கிடையாது நம்ம அன்புமணி அவர் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டு. அதுக்காக அவர் வந்து பாட்டியாலா கோர்ட்ல கேஸ் இருக்கு, தலைக்கு மேல கட்டி தொங்கிட்டு இருக்குது. அவருடைய அமைச்சரவையினுடைய கீழே கேதன் தேசாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார். அவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவர் வீட்டுல கிட்டத்தட்ட 1750 கோடி ரூபாய், ஒரு ரூபா 2 ரூபா கிடையாது, 1750 கோடி ரூபாய்க்கு மேல ரொக்க பணம் சோதனையில பிடிபட்டுச்சு. ஐடி சோதனையில பிடிபட்டுச்சு. எண்றதுக்கு டைம் இல்லை, என்ற மிஷின் எண்ண முடியல. அதனால பக்கத்து மாவட்டங்கள்ல எல்லாம் தபால் ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டுல உட்காந்து காசு எண்ணாங்க. அப்படி எண்ணும் போதுதான் 1750 கோடி ரூபாய்க்கு மேல ரொக்க பணம். அது இல்லாம கோல்டு, கிலோ கணக்குல கோல்டு, கிலோ கணக்குல சில்வரு, ஏராளமான டெபாசிட்ஸ், ஏராளமான சொத்து ஆவணங்கள்லாம் கேதன் தேசாயுடைய வீட்டுக்குள்ள இருந்து பறிமுதல் பண்ணுது அந்த காலகட்டத்தில் ஐடி டிபார்ட்மெண்ட். ஆனா அந்த கேதன் தேசாய் அந்த நேரத்தில் என்னவா இருந்தார்னா மருத்துவமனைகளுடைய தலைவராக இருந்தார். அந்த மருத்துவமனை தலைவராக இருந்தாலும் அவங்களெல்லாம் நிர்வகிச்சது தான் நம்ம அன்புமணி, பாமகவுடைய தலைவராக இருக்கிற அன்புமணி. அந்த அடிப்படையில தான் அவர் மீதும் வழக்கு. இப்ப கேதன் தேசாய் என்ன பண்றாருன்னு யோசிக்கிறீங்களா? அவரு வேற ஒண்ணும் இல்லை, நம்ம விஸ்வகுரு மோடி கண்ட்ரோல்ல
மீண்டும் ஒரு நீட்டுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அந்த மாதிரி நிறைய இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வருது இல்லை, எப்பேற்பட்ட ஆளுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சிறப்பாக இருக்கும். அதனால தான் தரமாக இருக்குது ஒரு எக்ஸாமும். கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆகி வெளியில் போய் லீக் ஆகி ஏழ்றைகள் வந்து எதை பற்றியும் கவலை இல்லாமல் மோடி சர்க்கார் பிரமாதமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நம்ம கேதன் தேசாய் தான் இப்போ இங்கேயே இருக்காரு. ரைட், எனிவே அது ஒரு தனி ட்ராக், நம்ம அதை பேச வரலாம்னு வச்சுங்க. நம்ம உள்ளூர் பஞ்சாயத்து பெருசாக இருக்குது, எதுக்கு அந்த பஞ்சாயத்துக்குள்ள இப்போ போவானே, தனியாக நம்ம பேசுவோம். இப்போ அன்புமணியோட மனைவிக்கு ஜோசப் விஜயனுடைய அரசாங்கத்தில் அலுவல் ஆய்வுக்குள்ள அவரை மெம்பரா போட்டிருக்காங்க. அதனாலதான் எங்க அண்ணன் அன்புமணி பாராட்டி தள்ளுறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு. இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா எடுக்கலாங்க. உண்மையிலேயே ஜோசப் விஜய் நினைச்சாருன்னா உடனடியா ஒரு குழு போட்டு இம்மீடியட்டா அதற்கான வேலையை ஆரம்பிச்சு உத்தரவு போட முடியும். அவர் முதலமைச்சர், அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவரு செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா செய்ய தெரியாது, அவ்வளவுதான். இது பெருசா நீங்க ரொம்ப நான் வேற ஏதாவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவருக்கு தெரியாது. எவனோ எழுதி கொடுத்தான் மண்டபத்துல, அதை தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்துல படிச்சிட்டாரு. இப்போ ஏற்கனவே எழுதி கொடுத்தவன் திருப்பி எழுதி கொடுத்தான், அதை நம்ம அருளேக்கர் படிச்சிட்டாரு. அது தப்பும் தவறுமா அவர் ஏதோ படிச்சிட்டாரு. அவருக்கு தெரியல உள்ள என்ன வச்சிருக்காங்க, பொடி வச்சிருக்குதுன்னு தெரியல. அவர் பாருங்க, ஒன்றிய அரசாங்க திட்டத்தையும் படிச்சுட்டு போயிட்டாரு, மேகதாடு பஞ்சாயத்தையும் படிச்சுட்டு போயிட்டாரு, மும்மொழி கொள்கை கிடையாது இருமொழி கொள்கை தான் சொன்னதையும் படிச்சுட்டு போயிட்டாரு. தந்தை பெரியார், எனக்கு தெரிஞ்சு கவர்னர்களா இருக்கிறவங்க தந்தை பெரியார் பேரை சொன்னதே கிடையாதுங்க. அவரு படிச்சுட்டு போயிட்டாரு. அஞ்சலி அம்மாவை படிச்சாரு, தந்தை பெரியாரை படிச்சாரு, காமராஜரை படிச்சாரு. இவங்கெல்லாம் படிச்சா கூட பெருசா தெரியல எனக்கு. அண்ணல் அம்பேத்கர்னு படிச்சாரு பாருங்க, அதுதான் பெருசுங்க. அப்புறம் அண்ணாவுடைய கோட்ஸ் எல்லாம் சொன்னது, இதெல்லாம் தமிழ்நாடு சட்டமன்றம் காணாத ஒரு அதிசயம் தான். ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பொடி வச்சு இதெல்லாம் படிக்க விட்டு, பாத்தியா நாங்கெல்லாம் சமூக நீதிக்காக போராடுறோம் அப்படின்னு சமூக நீதி காவலர் அப்படின்ற போர்வையில பாராட்ட ஆரம்பிச்சிருக்காரு அன்புமணி. ஏன்டா அண்ணன் பாராட்டுறாருன்னு பார்த்தா தான் அப்புறம் தான் தெரியுது. விசாரிச்சு பார்த்தா நம்ம சகோதரிக்கு அங்க ஒரு போஸ்டிங்கை போட்டு விட்டாங்க. ஓகே, அப்புறம் அப்படி படிப்படியா தாவேக அரசாங்கத்துடைய நெருக்கத்துக்குள்ளாகி போய் திடீர்னு என்ன வேணா நடக்கலாம். ஆனா நேரடியாக அவர் அந்த உறவு முறையை கொண்டாட முடியாது, நேரடியாக உறவுல கொண்டாட முடியாது. காரணம் பாஜக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு. பாஜக தொலைச்சிரும். அன்புமணி மட்டும் அதிமுக வெளியில போய் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா பாஜக தொலைச்சிரும். அவங்களுக்கு அவங்க சொல்றதுதான் செய்யறதுக்கு ஆள் வேணும். அந்த கேஸ் இருக்கிறதுனால சொல்றேன், இல்லைன்னா இந்நேரம் இவரும் பிச்சுட்டு போயிருப்பாரு. அவ்வளோ கரெக்டான ஆள்லாம் கிடையாது. அவருக்கு வாய்ப்பு வருது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஆதாயம் கிடைக்குதுன்னு அவங்க தான் அணிமாறிட்டே இருப்பாங்க. ஒரு தேர்தலுக்கும் அணிமாறிட்டே இருந்தாங்க. இந்த முறை தான் பிஜேபி ஸ்ட்ராங்கா நில்லு, எங்க போற, நீ எல்லாம் எங்கேயும் போக முடியாது, என்ன நடந்தாலும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. அது சொல்றாங்க. நம்ம சிவி சண்முகம் சொன்ன மாதிரி தான். சிவி சண்முகம் சொன்னார் பாருங்க, பாமக போட்ட பிச்சை அதிமுகவுடைய வெற்றிக்கிறாரு. பாமக எப்படி பிச்சை போடும்? பாமக பிச்சை போடுற இடத்துல இருக்கு. அவங்களே இப்ப பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறாங்க. இப்போ ஏன்னா அவங்களுக்கே அங்க செல்வாக்கு இல்லை, டோட்டல் அவுட்டு, டெபாசிட் போச்சு. நின்ன தொகுதியில எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க? உண்மையிலேயே அதிமுக வெற்றிக்கு அவங்க வட மாவட்டங்கள்ல உதவி செஞ்சதா சொல்லியிருந்தா, அந்த வட மாவட்டங்கள்ல அவங்க நின்னாங்களே அங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ப்பா. ஏன்பா சிவி சண்முகம், இது தெரியாம என்னையா நீ இவ்வளவு நாள் எம்பிஆர்லாம் இருந்திருக்க, அமைச்சரா இருந்திருக்க, இந்த ஸ்ட்ராட்டஜி கூட தெரியலையப்பா உனக்கு? உன்னையெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினைச்சிட்டுல உனக்கு மயிலம் தொகுதி வேற கொடுத்து எடப்பாடி அங்க பிரச்சாரம் பண்ணி நீ ஜெயிக்க வேற செஞ்சிருக்கியப்பா. இந்த ஒரு சின்ன பிள்ளை கடை கூட சொல்லிருமே, இதுவே தெரியல உனக்கு. அதனால பாமக செல்வாக்கு சுத்தமா போயிருச்சு. ஏற்கனவே அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் நெருப்பா இருக்கு. அது திரும்பி ஒட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால செல்வாக்கு இல்லை. கிடைச்ச கேப்பை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அலுவல் ஆய்வு குழு தானே, அவங்க மந்திரியா வாங்கினாங்க, அவங்க அலுவல் ஆய்வு குழு தானே, ஓகே ரைட், அது வெளியே தெரியாது, நிர்வாக ரீதியான விஷயங்கள் தான். எது எப்படியோ நமக்கு அங்க ஒரு அரசாங்கத்தோடு இணக்கமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா, அதை நம்ம பயன்படுத்திப்போம் அப்படின்னு உள்ள போயிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு பாமக பாஜக என்ன நடவடிக்கை எடுக்கும் பாமக மேல அப்படின்னு நமக்கு தெரியாது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஜோசப் விஜய் ஒரு பொய்யர் என்பதை இந்த சாதிவாரி கணக்கெடுப்புலையும் ஏமாத்தினதை வெளிப்படையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அவர் ஸ்டாலின் அங்கிள்னு திட்டின அந்த நேரத்துல இன்னைக்கு அதிகாரம் இவர் கையில வந்துட்ட பிறகு இவர் செய்யலாமே என்கிற கேள்வி இருக்கிறது. இதற்கு விடை யார் சொல்லணும்? நம்ம கேள்வி கேட்கிறோம், விடை யார் சொல்லணும்? ஜோசப் விஜய் தான் சொல்லணும். முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். அப்போ முதலமைச்சர் பதில் சொல்லுவாரானா? பதில் சொல்ல மாட்டார். தெரிஞ்சவா வஞ்சனையை அங்க வச்சுட்டா வஞ்சனை பண்றாரு தெரியாதுங்க அவருக்கு.
அப்புறம் நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டீங்கன்னா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு தெரியுதுன்றது அவருக்கு தெரியணும் இல்லையா? புரியல? அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ண போறாரு, இன்னைக்கு என்ன பண்ண போறாரு. ஏன்னா இன்னைக்கு வந்து பரபரப்பான நிலையில மீண்டும் அசம்பிளி கூடுகிறது. நேற்றுக்கு முழுக்க முழுக்க அர்லேக்கரோட உரையோட முடிஞ்சிருச்சு. இந்த உரை மீதான விவாதங்கள்லாம் தொடங்கும். இன்னைக்குதான் சூடு பிடிக்கும் ஸ்ட்ராங்கா. வாயத்தரங்க சிஎம்னு ஒரு பேட்ஜ் போட்டு வந்தது திமுக. இன்னைக்கு என்ன பேட்ஜ் போட்டு வரப்போறாங்க தெரியல, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வரப்போறாங்க தெரியல, என்ன இன்னைக்கு அதிரடியை காட்ட போறாங்கன்னு தெரியல, அதிமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, இவர் பதில் உரையில் என்ன பேசுவாருன்னு தெரியாது. எனிவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற விஷயத்துல மீண்டும் மக்களை முட்டாளாக்குகிறது தாவேக்கா. தாவேக்கா முட்டாளாக்குறதோடு சேர்ந்து பாமகவும் சாதிவாரி கணக்கெடுப்புல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்துது. விஜய்க்கு சொம்படிக்கிற வேலையை பாமக அன்புமணி செய்ய ஆரம்பித்து விட்டார். அதன் வெளிப்பாடு அவங்க மனைவிக்கு கிடைத்திருக்கிற பதவி. அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் விஷயம் இல்லைங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய ஆதரவும் அன்பும் தொடரும் என்ற நம்பிக்கையில நன்றி, வணக்கம்.